ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மார்கன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, சென்னையில தொடர்ந்து பெண்கள யாரோ கொலை பண்ணிக்கிட்டே வராங்க. அதனால சென்னையில இருக்கிற கமிஷனர் என்ன பண்றாருன்னா, அன்அஃபிஷியலா விஜய் ஆண்டனிய பாம்பேலேருந்து வர வைக்கிறாரு. அவரு இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது. இத கொலை பண்றது ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு விஜய் ஆண்டனி கண்டுபிடிக்கிறாரு. அதே நேரத்துல அந்த கொலையெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு கடைசியில விஜய் ஆண்டனி கண்டுபிடிச்சாரா இல்லையா? அந்த சைக்கோ கில்லருக்கும் விஜய் ஆண்டனிக்கு என்ன ஆச்சு? கடைசியில இந்த கொலைக்கெல்லாம் காரணமா இருக்கிறவங்கள விஜய் ஆண்டனி கண்டுபிடிச்சு என்ன பண்ணாரு? இதுக்கு விஜய் ஆண்டனிக்கு என்ன சம்மந்தம்? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ரியோ ஜான் பால் அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு என்ன தேவையோ அத டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காம அவரோட வேலைய சூப்பரா பண்ணி குடுத்துருக்காரு. படத்துல எடிட்டிங்லாம் ஒவ்வொன்னுமே வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். முக்கியமா அந்த ஸ்விம்மிங் பூல்ல நடக்கிற அந்த காட்சியெல்லாம் டைரக்டர் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. டைரக்டர் இந்த கதைய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராவும், ஒரு சைக்கோ த்ரில்லராவும் சூப்பரா மக்களுக்கு புரியிற மாரி சூப்பரா காமிச்சிருக்காரு. அதனாலேயே இந்த படத்த தாராளமா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரு ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் படத்தை ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரியே இந்த படம் அவரோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய படமா அமைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துல கண்டென்ட் சூப்பரா இருக்கு. எங்கேயுமே லேக்ன்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு டைரக்டர் கதையை நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்துல புதுசா அஜய் தர்ஷன் அப்படின்னு ஒரு ஆக்டரை டைரக்டர் இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. அவரும் அவரோட ஆக்டிங்கை வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. இது அவரோட படம் மாதிரியே நமக்கு தெரியாது பார்க்கும்போது. ஆனா இது அவரோட படம் தான். அந்த அளவுக்கு அந்த ஹீரோ அவரோட வேலையை வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமோட்டோகிராஃபர் அந்த ஸ்விம்மிங் பூல்ல நடக்கிற எல்லா காட்சிகளையும் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. அந்த மேல இருந்து டைவ் அடிக்கிற சீனா இருக்கட்டும், இந்த சைக்கோ கில்லரை தேடி அந்த கார்ல அலையிற சீனு, அதெல்லாம் சினிமோட்டோகிராஃபர் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. முக்கியமா அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு உருவம் மாதிரி அந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கிற மாதிரி சில காட்சியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சினிமோட்டோகிராஃபர் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, விஜய் ஆண்டனிய பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரோட மியூசிக் எப்பயுமே வேற லெவல்ல தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், அது எல்லாமே வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோ த்ரில்லருக்கும், கிரைம் த்ரில்லருக்கும் என்ன மேஜரா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அதெல்லாம் உண்மையிலே வேற லெவல்ல பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி. டைரக்டர் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் படத்தை எடுத்திருக்காரு. எதுக்குன்னா, தேவையில்லாத மசாலா காட்சிகள், தேவையில்லாம இந்த அடிதடி அதெல்லாம் எதுவுமே இல்லாம டைரக்டர் கதையை தான் முக்கியத்துவம் கொடுத்து படத்தை எடுத்திருக்காரு. அதை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி படத்துல இந்த கருப்பா இருக்கிறவங்க, வெள்ளையா இருக்கிறவங்க அதெல்லாம் இல்ல, எல்லாருமே ஒரே மனுஷங்க தான் அப்படின்னு அந்த கருத்தையும் டைரக்டர் இந்த இடத்துல சூப்பரா பதிவு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. டைரக்டர் சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி சில மெசேஜையும் டைரக்டர் இந்த படத்துல வச்சிருக்காரு. படத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்லாம் ஒவ்வொன்றுமே மாசா காமிச்சிருக்காரு. முக்கியமா விஜய் ஆண்டனி பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்த உடனே அவரோட பிளாஷ்பேக் எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சு முடிச்சிருப்பாங்க. படத்துல எமோஷன் காட்சியெல்லாம் ஒவ்வொன்றுமே டைரக்டர் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட வேலையை சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு சீன் கூட இருக்காது. அதனாலேயே இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.